அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். மலேசியா ஃபேமஸான பீகூன் சூப் செய்ய போகிறோம். இது செய்யும் முறை வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ரெசிபி. இது பொருளும் ரொம்ப எளிமையான பொருள் தான், செய்யும் முறை ரொம்ப ஈஸி தான். ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ நாள் கடையில் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், எல்லா நாட்டுக்காரவங்களும் இது விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தான். இப்போ வாங்க ஜேஜே மாம் ஸ்டைலில் எப்படி பீகூன் சூப் செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி வந்து என் மகளோட ரெசிபி. அவங்க தான் அடிக்கடி செய்வாங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. அதில் வந்து ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி போடுங்க. பூண்டு மட்டும்தான் போடணும். நல்லா அது பொன்னிறமாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே பட்டை கிராம்பை வந்து முதல்ல எண்ணெயிலே போட்டுருங்க. ரவு கரம் மசாலா போடுங்க. இல்லைன்னா சூப்புக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை போடுங்க, ரவா உள்ளது. சரியா? அதுக்கப்புறம் சூப்பு இலை இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலையை போடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காய இலை இருந்தாலும் நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வெங்காய இலை காலிலேருந்து வாங்கிக்கிட்டு இன்னும் வரவே இல்லை. அதனால் நான் வந்து சின்ன வெங்காயத்தை 4 கட்டிங் பண்ணி 2 வெங்காயத்தை போடுறேன்ப்பா. இந்த மாதிரியும் போடலாம். நம்ம போட்டு இது வதக்கிட்டு இருக்கையிலே நம்ம கோழியை போடுங்க. கோழி வந்து எலும்பும் நீங்கள் போடலாம். குறவலை, அந்த கால், ரெக்கை அதெல்லாம் நீங்கள் போடலாம். நம்மளுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறது சதையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி எலும்பு ஃபுல்லாக அந்த சூப்புக்காண்டி தான் போடுறோம். இது கரெக்டாக இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 5 பேருக்கு உள்ள சாப்பிட்லாம் இது. ஓகே, அந்த அளவுக்கு உள்ளது. இதை நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்ட பிறகு இதில் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறங்க. தண்ணி ஊற்றி இது வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுருங்க. தண்ணியை ஊற்றி இப்போ வந்து நல்லா நின்று ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே உப்பை மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க. சரியா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் சிக்கன் க்யூப் இருக்கும். அதை வந்து ஒன்று நான் போடுறேன். இதோடு சேர்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் திக்னஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் சூப்பு தூள் இருந்தால் நீங்கள் போடுங்க. நான் அது போடலை, நீங்கள் வேண்டாம் போட்டுக்கிறேங்க. அப்புறம் 10 பல்லு பூண்டு, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, பொடி மிளகா எடுத்துக்கிறேங்க. 4 இருந்தாலும் போதும். இது நம்ம வந்து அந்த சூப்புக்கு 1 ஸ்பூன் மட்டும் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இது நல்லா நொரப்பாக அரைச்சிட்டு இடியலில் வச்சு கூட நீங்கள் இடிக்கலாம் வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு சோயா சாஸை ஊற்றுங்க. சோயா சாஸ் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றுறேன். அந்த சூப்பு கொதிக்கல, அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது உள்ள இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் இந்த பேஸ்ட்டுக்கு போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் அதுக்கு வந்து உரப்பு கொடுக்கக்கூடிய சில்லி. ஓகே, மிளகா. இவ்வளோ தான் முடிஞ்சிட்டு இதை மூடி வச்சுருங்க. பக்கத்தில் வந்து 10 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கோழி போட்டிருக்கிறோம்ல, அதனால் நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் இது வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதோட இது வந்து நல்லா இறங்கணும். கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரணும். கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. சரியா? நான் மிளகுத்தூள் போட்டேன், அதை உங்கள்கிட்ட காட்டலை. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. இப்போ கோழியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எலும்புலாம் அதில் இருக்கட்டும். கோழியை மட்டும் எடுத்து வச்சு இந்த கோழியை மட்டும் என்ன செய்யுங்க, ஆறின பிறகு எவ்வளோ பொடிசாக வேணுமோ அவ்வளோ இதாக நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கிறோங்க. எலும்பு மட்டும் அதில் கிடக்கு பாருங்கள். நம்ம அப்புறம் அந்த கோழியில் உள்ள எலும்பே அதில் தான் போட போகிறோம். போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடைச்சிருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிக்கலாம். இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் எடுக்கலாம், இதை விட சிறுசாகவும் நீங்கள் பிக்கலாம். சரியா? அவ்வளோதான், இந்த வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சூப்பை வந்து நல்லா ஊற்றி வச்சாச்சு. என்னென்னா இது வந்து சூப்பு வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து அந்த ரைஸ் நூடுல்ஸில் ஊற்றும்போது நம்மளுக்கு வந்து அந்த சூப்பு வந்து நல்லா அப்படி கொதிக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் கொதிக்க வச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதில் தான் வந்து எலுமிச்சம்பழம் பாதி போட சொன்னாங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லியுடைய அந்த வேர் இருக்குல்ல, அந்த இலையோட தண்டு, அதை நல்லா இடித்து போட சொன்னாங்க. அது 2 நான் போடலை. அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேங்க. ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லாவே ஊறிடும். நம்மளுடைய நூடுல்ஸ் இந்த பீகூனை பொறுத்து நம்மளுக்கு ஊறும். நீயை வடிச்சிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேங்க. நம்ம இப்போ எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினாலே போதும். சரியா? அது தொட்டி நீங்கள் வெறும் பர்சனில் ஊறினாலும் பிரச்சனை இல்லை, அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களுடைய நூடுல்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அது வந்து சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், இப்படி கையில் எடுத்தால் இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி வந்து உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணாண்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும், அந்த ஹாட் வாட்டர்லேயே ஊறட்டும். அப்புறம் தண்ணியை வடிச்சுக்கிறேங்க. அப்புறம் பீகூனை எடுத்து வைங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி உங்களுக்கு அகலமான இதெல்லாம் நான் காட்டுறேன். இல்லைன்னா கோப்பை இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பீகூன் வந்து அந்த சூப் புழுக்கு வந்து அப்படியே மிதக்கணும். அந்த அளவுக்கு சூப் வந்து இது மேலே இருக்கணும். சரியா?
அப்படியே போட்டுக்கிறோங்க. நம்ம கடையிலேருந்து இதில் வந்து பாதி தான் தருவாங்க நம்மளுக்கு, 5 வெள்ளி 6 வெள்ளின்னு நினைக்கிறேன். சூப்பு தான் நிறையா இருக்கும், இந்த பீஃபுலாம் குறைச்சி தான் இருக்கும், இந்த சிக்கனும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சிக்கன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கிறோங்க. இது மொத்தம் நம்ம செஞ்சுருக்கோம், 5 பேருக்கு செஞ்சுருக்குறோம். நாங்களே 3 பேர் தான் இருக்கிறோம். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தான் நம்ம எப்போவுமே செய்கிறது. இது வந்து மொத்தம் 5 பேருக்குள்ளது. அப்புறம் நீங்கள் வந்து இலை கொடி எது இருந்தால் போடுங்க, சூப்பு இலை இருந்தால் சூப்புக்கு போடுங்க, இல்லைன்னா வெங்காயத்தலை இருந்தால் போடுங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, கொத்தமல்லி இலையே போடுங்கப்பா, முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த சூப்பு நல்லா கொதிக்க இருக்கணும், அதில் ஊற்றுங்க. அப்படி மீன் எப்படி மீன் குளத்துக்குள்ளே கிடக்கும், மீன் குழம்புக்குள்ளே இருக்கும், அந்த அளவுக்கு அந்த பீஃபுன்னு வந்து அப்படி மிதக்கணும், சூப்புளுக்கு மிதக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து உப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்கும், நறுக்குண்டு இருக்கணும். நம்ம பீஃபுனுக்கு வந்து உப்பு போடலை. அப்புறம் அந்த சில்லி பேஸ்ட்டை போட்டுருங்க. நான் வந்து சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உரப்பு கூடுதலாக சாப்பிட்டுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேங்க. உறவு பற்றினா அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேங்க. அது மேலே வந்து வெங்காயம் பொரிச்சதை தூவி விட்றேன். நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாக கூட செய்யலாம், சரியா? உங்கள் கடையில் வந்து இது ஒரு டிஷ்ஷாக வைங்களேன், உங்களுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்கும். ஒரு வித்தியாசமான ரெசிபி நீங்களும் கொடுக்கலாம், மலேசியன் டிஷ்ஷை. மலேசியனுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிக்குதா, அதெல்லாம் எனக்கு தெரியலை. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நீங்களும் செஞ்சு சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை செய்யுங்க. என் மகன் என்ன செய்வாங்க, இதில் வந்து ஒரு காவாசி எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் அவங்க செய்வாங்க. ஓகேயா? இப்படி தான் என் பீஃப் சூப்பு செய்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.